மதுபான பார் முன்பு படுத்திருந்த சமையல் தொழிலாளி அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு எஸ்கேப் ஆன ஆட்டோ டிரைவர். சமையல் தொழிலாளியை ஆட்டோ டிரைவர் வெட்டி கொலை செய்தது ஏன்? ஆட்டோ டிரைவருக்கும் சமையல் தொழிலாளிக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? மதுபான பாருக்கு முன்னால ஒரு ஆணோட சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு ஒரு போன் கால் போயிருக்கு. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி இருக்காங்க. அதுல 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை சிலர் தூக்கிட்டு வந்து பாருக்கு முன்னால போடுற காட்சியும், அடுத்த கொஞ்ச நேரத்துல காக்கி யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் 50 வயசு மதிக்கத்தக்க நபரை அரிவாளால வெட்டி கொண்டு போட்டு போற காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை வச்சு பார் முன்னால படுத்திருந்த நபர் யாரு, அரிவாளால வெட்டி கொலை செஞ்ச ஆட்டோ டிரைவர் யாருன்னு விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அதே மாதிரி பாருக்குள்ள இருந்து முதியவரை தூக்கி வந்து வெளியே போடுறது யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ முதியவரை தூக்கி வந்து முன்னால போட்டது பார்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த ஊழியர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். முதியவர் பார்ல மது குடிச்சிட்டு இருந்ததாகவும், அப்போ கொலை செஞ்ச ஆட்டோ டிரைவருக்கும் முதியவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், 2 பேரும் மாத்தி மாத்தி ஆபாச வார்த்தைகள்ல பேசினதாகவும் சொல்லி இருக்காங்க ஊழியர்கள். அடுத்து நைட்டு 11 மணிக்கு பார்லையே தூங்கிட்டாரு முதியவர். அதுக்கு பிறகு பாரை மூடுற நேரம் வந்ததால முதியவரை தூக்கி வந்து முன்னால போட்டதாகவும் சொல்லி இருக்காங்க ஊழியர்கள். அடுத்து 45 நிமிடங்களுக்கு பிறகுதான் பார் முன்னால வந்த அந்த ஆட்டோ டிரைவர் போதையில தூங்கிட்டு இருந்த முதியவரோட வலது பக்க கழுத்து, முகம், தாடையில கொடூரமா வெட்டி கொலை செஞ்சுட்டு அங்க இருந்து போயிருக்கார். இந்த விசாரணைக்கு மத்தியில போலீஸுக்கு இன்னொரு கால் வந்திருக்கு. சார், நீங்க தேர்ற டிரைவர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போதையில நிக்கிறதா எதிர்முனையில பேசின நபர் சொல்லி இருக்காரு. அடுத்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போன போலீசார் அந்த டிரைவரை சுத்தி வளைச்சு கைது பண்ணி இருக்காங்க. அப்பதான் அவரோட பேரு தமிழ்ச்செல்வங்கிறதும் கோவை திருமலை நாயக்கன் பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவருங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி உயிரிழந்த நபரோட பேரு சுரேஷ்ங்கிறதும் ஒன்னிப்பாளையம் கோகுலம் காலனியை சேர்ந்த அவரு கேட்டரிங் தொழில் செஞ்சுட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. பெரிய நாயக்கன் பாளையம் பக்கத்துல உள்ள சின்னமத்தம் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்பார்டான் ஸ்போர்ட்ஸ் ரெக்ரேஷன் கிளப் F2 மதுபான பாருக்கு 2 பேருமே மது குடிக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த முன் விரோதமும் இல்லாதப்ப தலைக்கேறின போதையில இருந்த 2 பேரும் நேருக்கு நேரா சாதாரணமா இடிச்சிருக்காங்க. என் மேலேயே இடிக்கிறியான்னு 2 பேருக்குள்ளையும் தகராறு ஏற்பட்டு இருக்கு. அந்த தகராறோட தாக்கத்திலேயே பாரை விட்டு வெளியே போன தமிழ்ச்செல்வன் மறுபடியும் அந்த வழியா போறப்ப பாருக்கு முன்னால சுரேஷை பார்த்திருக்கார். அப்பதான் ஆட்டோவுல கிடந்த அரிவாளை எடுத்து வந்து வெட்டி கொலை செஞ்சுட்டு போயிருக்கார். மது போதையில ஒரு உசுறு போனது மட்டுமில்லாம ஆட்டோ டிரைவரும் கம்பி எண்ணிட்டு இருக்கார்.